நிஜமாவே அதிரசம் எடுத்துட்டு வந்தியா இல்ல சும்மா என்ன ஏமாத்த பாக்குறியா? அம்மா அதிரசம் டப்பா இங்கதான் இருந்திருக்கு. நீ கிளம்பிட்டியா தாமரை? அம்மாவும் காயத்ரியும் பேசுனதை கண்டிப்பா நீ கேட்டிருப்ப. உன் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கும்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுதுமா. தாமரை, என்னம்மா, என்ன நடந்துச்சு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? பிறந்த ஊரு, பிறந்த வீடு, பெத்தவங்க, கூட பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு புதுசா ஒரு வீட்டுல காலடி எடுத்து வச்சா அங்க புதுசா உறவுகள். 4 நாள் போனா புளுத்து போயிரும். அந்த அதிரசத்துக்காடி சை, இவளுக்கு பொம்பளைகள பேயாடி. நீ வந்ததும் ஒரு வகையில நல்லதா போச்சு. இல்லன்னா அவ அங்க குதிச்ச குதிக்கு அம்மா இங்க ஒன்னு சொல்லிருப்பாங்க பேசிருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல தாமரை. இப்ப மட்டும் என்ன மாமா, இங்க வந்து பேசுற பேச்ச அங்கேயே 2 பேரும் பேசி முடிச்சிட்டாங்கல்ல. ஏண்டி கௌரி, இங்க பாரு என்ன? ஒரு பொம்பளை பிள்ளை காலையில மூஞ்சில வெயில் அடிக்கிற வரைக்குமா தூங்குறது? எந்திரிக்க போறியா? 4 சாத்து சாத்தவா? தூங்க விடுமா. தூங்க விடணுமா? என்ன கொழுப்பு இவளுக்கு? ரூம்ப எப்படி வச்சிருக்க? எப்படி கிடக்கு பாருடி. இப்ப எதுக்குமா காலங்கத்தால அடிக்கிற? ஏண்டி, ஒரு பக்கம் அழுக்கு துணியா கிடக்கு, ஒரு பக்கம் புஸ்தகமா கிடக்கு. படிக்கிற பிள்ளைதானே நீ? ஒழுக்கமா எடுத்து வைக்க தெரியாது? மகாராணி அவ்வளோ கலப்பா இருந்தீங்களோ அந்த கட்டில் மேல கிடக்கிற ஸ்டூல கூட எடுத்து போட்டு தூங்க முடியல உன்னால? ஊர்ல மத்த வீடுகள்ல இருக்கிற பிள்ளைகளை போய் பாருடி, ஒன்னாடு தான் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு கிடக்குதுங்களா என்ன? இப்ப என்னமா உன் பிரச்சனை? இப்ப என்ன, காலையில எந்திரிச்சு வீட்டு வேலையில உனக்கு செஞ்சு வைக்கணுமா? ஆமாடி அத்தா, காலையில எந்திரிச்சு எனக்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வைக்க வேணாம், உன் வேலையை செஞ்சுக்க, அது போதும். முன்னத்தான் 1.5 மாசம் லீவு கிடந்துச்சு, தூங்கிட்டு கிடந்த. இப்பதான் பள்ளிக்கூடம் திறந்தாச்சுல்ல, அந்த நேரத்துக்கு எந்திரிச்சு கிளம்பி போகணுங்கிற அக்கறை வேணா? அப்படியே அப்பனாட்டுமே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம வளர்ந்துருக்கிறா. உன்னை விட சின்ன பிள்ளைகள்லாம் எம்புட்டு வேலை செய்யுதுடி, நீ கடாமாடு மாதிரி வளர்ந்துருக்கிற. ஒரு வேலைக்கு லாய்க்காடி நீ. மா, உனக்கு வேற டயலாகே தெரியாதா? எப்ப எழுப்புனாலும் இந்த டயலாக் சொல்லியே எழுப்புற. ஏண்டி திட்டிட்டு இருக்கிற? என்னடி சிரிப்பு உனக்கு? மறுபடியும் 4 இழுப்பு இழுக்கணுமா? மா, நீ திட்டுறது பூரா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. நகரு, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, வழியில நின்னுகிட்டு. பாரா, உங்க ஒருத்தி இவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சிட்டு கத்துற, சிரிப்பு சிரிப்பா வருதா? என்ன போ, இந்த காலத்து பிள்ளைகளை அதட்டவும் முடியல, ஒரு வேலை வைக்கவும் முடியலையே. நாம திட்டுறது சிரிப்பு சிரிப்பாவா வருது? என்னவோ போங்க. இப்பதான் ரூம்பா இருக்கு. என்னமா ரூம்ப அலங்கோலப்படுத்தி வச்சிருந்தா? அவ துணியும் ஒரு கூட வந்துருச்சு. 4 நாள் துணி துவைக்காம போடவும் எவ்வளவு துணி சேர்ந்து போச்சு. இப்ப அள்ளிட்டு போனாதான் மத்தியானத்துக்காக துவைச்சு முடிக்க முடியும். அத்தை, கௌரி ரெடி ஆகிட்டு இருக்கிறா. அவ சாப்பிட்டு பள்ளிக்கூடம் கிளம்பிடுவா. நான் ஆத்துக்கு போய் இந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்துடுறேன். நிறைய சேர்ந்து போச்சுத்தே. நீங்க இப்படியே இந்த துணியில உட்காந்துருக்காம போய் சோத்தை போட்டு சாப்பிடுங்க. அப்படியே உங்க மகனையும் எழுப்பி சத்த சாப்பிட வைங்க. சரிதா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏ சுந்தரி, சத்த நில்லு. இப்ப என்னையா உன் பிரச்சனை? காசு இருந்தா 1000 ரூபா கொடுத்துட்டு போ. 1000 ரூபாயா? என்னமோ கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி கேக்குற. என்கிட்ட எந்த காசும் இல்ல. உன்கிட்ட இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். குடி, தேவைப்படுது. என்ன தேவை இருக்கு? அப்படி என்ன தவிர்க்க முடியாத செலவு வந்துச்சு? பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, பிள்ளைக்கு பீஸ் கட்டுறதுக்கு எதுவும் பணம் குறையுதா? இல்ல அடகு வச்ச பொருள்ல மீட்டறதுக்கு பணம் தேவைப்படுதா? செலவு தாண்டி, குடுனா குடு, கேள்வி கேட்டுட்டு இருக்காத. ஓ, நீங்க கேட்டது எந்த கேள்வி இல்லாம தூக்கி கொடுத்துடணும். காலையில எந்திரிச்சு வேலைக்கு போய் உழைச்சு சம்பாரிச்சு கொண்டாந்து கொட்டி வச்சிருக்கிற பாரு. நீ கேட்டது 100, 200, 500ன்னு எடுத்து கொடுப்பேன். துறைக்கு தினம் 500, 1000ன்னு எங்க போறது நானு? ஏ தாய் கழுவி, மாசம் மாசம் உனக்கு 1000 ரூபா கவர்மெண்ட்ல இருந்து வருது இல்ல, அதுல ஒரு 500 ரூபா கொடுத்தா குறைஞ்சா போயிருவேன். ஆமாண்டா, ஒரு பொட்டச்சி தனியால அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிறத பாக்குறா, அந்த பிள்ளைக்கு வேணுங்கிறத செய்யறா. இந்த வீட்ல நீ ஆம்பளன்னு இருக்கிறது என்னடா பிரயோசனமா இருக்கு? எதுக்காவது பிரயோசனம் இருக்கா? காலையில எந்திரிச்சு வீட்டை விட்டு போனா பொழுதுக்கும் குடிச்சுட்டு இருட்டு கட்டுற நேரத்துக்கு வீட்டுக்கு வர்ற, வந்தோன்னா போதையில படுத்து தூங்கி போடுற, திரும்பவும் காலையில எந்திரிச்சு போற வர்ற. என்னடா நீ ஆம்பளை? இந்த வீட்ல என்ன நடக்குது? உன் மவ எத்தனாவது படிக்கிறா? என்ன வயசாகுது? ஏதாவது உனக்கு தெரியுமாடா? நீ எல்லாம் எதுக்குடா அப்பன்னு இருந்துகிட்டு? ஏதோ எனக்கு வர்ற அந்த 1000 ரூபா பணத்தை இந்த பிள்ளைக்கு ஒத்தாசையா இருக்கும்னு இவ கையில குடுக்கறேன். இதுல உனக்கு வேற 500 ரூபா தரணுமோ? ஏ கிழவி, நான் உன் பையன் தானே, இல்ல கேக்குறேன். நீ என்ன விட உன் மருமகளுக்கு ரொம்ப பறிஞ்சு பேசுற. ஏயா, தினமும் இப்படி ஏதாவது கூத்தடிக்கிறியே, உனக்குலாம் வெக்கமாவே இருக்காதா? எந்திரிச்சதும் ஒரு சண்டையை போட்டு காசை புடிங்கிட்டு போயிடுற. இல்லைன்னா ஏதாச்சும் பொருள் எடுத்துட்டு போய் வச்சு குடிச்சுட்டு
பொழுதுக்கும் எங்கேயாச்சும் விழுந்து கிடக்குற. பொழுது அடைஞ்சதும் வந்து சோறு கூட திங்காம படுத்து தூங்கி போடுற. இப்படி சோறு தண்ணி இல்லாம அந்த கருமத்தையே குடிச்சிட்டு இருந்த அந்த உடம்பு என்னத்துக்கே ஆகும்? ஏன் இப்படி உன் உடம்புக்கு எடுத்துக்கிற? நினைச்சு பாரு, இது வரைக்கும் நீ எத்தனை ரூபாய்க்கு குடிச்சிருப்ப? நீ குடிச்சு அழிச்ச பணத்துல சேர்த்து வச்சிருந்தா நம்ம கையில எத்தனை லட்சம் ரூபா இருந்திருக்கும்? ஒரு நிமிஷம் அதெல்லாம் யோசிச்சு பாரியா. நாமளும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம். அது காலத்துக்கும் நமக்கு செலவு இருந்துகிட்டே இருக்கும். நீ ஏன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சுந்தரி, நானும் இந்த குடிய நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்கேன். என்னால முடியலடி. ஒரு நாளைக்கு குடிக்காம இருந்துட்டா கூட கை கால நடுங்க ஆரம்பிச்சிருது. பேச்சு கூட தெளிவா வர மாட்டேங்குது. என்னடி பண்ண சொல்ற? இங்க பாரியா, நீ மனசு வச்சீனா எதுவும் முடியும். சும்மா குடிய நிப்பாட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா போச்சா? அதுக்கான முயற்சி எடுக்கணும்ல. நானும் நிறைய முயற்சி பண்ணிட்டேன் சுந்தரி. காலையில எந்திரிச்சு போறது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். நான் போனதுக்கு அப்புறம் எப்படா அந்த குடியை நிப்பாட்டுறது, இன்னைக்கு குடிக்க கூடாதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு குமாரைய கை ரெண்டையும் கட்டி போட சொல்லுவேன். தோப்பு கோட்டையில இருக்கிற மோட்டர் ரூம்ல தான் கட்டி போடுவான். ஆனா எனக்கு கொஞ்ச நேரத்துல பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். தலை அப்படி வலிக்கும், உயிரே போற மாதிரி இருக்கும்டி. அதனாலதான் சுந்தரி தினமும் குடிக்கிறேன். எனக்கு எப்படி நிப்பாட்டுறதுனே தெரியல சுந்தரி. இங்க பாரியா, நீ வீட்டுல சும்மா இருந்தா தானே குடிக்கணும்னு தோணும். பக்கத்து ஊர்ல இருக்கிற ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு ஆட்டோல விளம்பரம் பண்ணிட்டு போனாங்க. அங்க வேலைக்கு போறியா? சுந்தரி, நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சதில்லம்மா. நீ எந்த வேலை தாண்டா செஞ்சிருக்க? பேசாம இருந்துட்ட. யோ, எந்த வேலையா இருந்தாலும் செய்யத்தாயா பழக முடியும். நீ 4 நாளைக்கு போனீன்னா வேலையும் பழகிறோம், குடிக்கிறதையும் மறந்துடுவ. சரின்னு சொல்லியா? என்னையா அமைதியா இருக்கிற, சொல்லியா? சரி சுந்தரி, நான் ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு போறேன். யோ, நீ வேலைக்கு போறேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? நீ போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடியா இரு. நான் இந்த 4 துணியும் துவைச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சுந்தரி, நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் என்னைக்கு இல்லாத திருநாளா உன் புருஷன் இன்னைக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லியிருக்கான். ஆமாத்த, என்னால நம்பவே முடியல. இந்த மனுஷன் வேலைக்கு போறாரா இல்லையோ, வேலைக்கு போறேன்னு சொன்னதே எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. ஆத்தா மகமாயி, இந்த ஆளு புத்தி கிறுக்கு புத்தியா மாறாம நல்லபடியா வேலைக்கு போய் குடும்ப பொறுப்பை எடுத்து பார்க்கணும். நீதாம்மா எப்பவும் துணையா இருக்கணும். சுந்தரி, இப்ப துணி துவைக்கிறது என்ன ரொம்ப முக்கியமா? போயிட்டு வந்து துவைச்சிக்கலாம்ல. நீ துவைச்சிட்டு வரதுக்குள்ள அவன் மனசு மாதிரி போயிட போறான்டி. ஆத்தாடி, அதுவும் சரிதான். இந்த ஆளை நம்ப முடியாதுத்த. சின்னத்தர, நீ இன்னைக்கு ஆபீஸுக்கு போலியா? இன்னைக்கு லீவுமா? ஓ, அத்தான் உன் பொண்டாட்டி இன்னும் தூங்குறாளா? நல்ல பழக்க வழக்கம்டா. மணி 8 ஆகுது, இன்னும் ஒரு பொம்பளை கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்குறா. நான் என்னத்த சொல்ல, வீட்ல ஒரு பொம்பளையானவ கோழி கூவையில எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு குளிச்சு கிழிச்சு சுத்தபத்தமா சாமிக்கு விளக்கேத்தி விட்டு சமப்பாளுகன்னு பேரு. இங்க அப்படியா நடக்குது? எருமை மாடு கணக்கா இன்னும் தூங்கிட்டு கிடக்குது. சின்னத்தர, காபி போட்டுட்டு வரவா? குடிக்கிறியா? இல்லம்மா, எந்திரிச்சதை நானே போட்டு குடிச்சிட்டேன். அப்படித்தாண்டா இருக்கு நம்ம பொழப்பு. அன்னைக்கே நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். ஆம்பளை கணக்கா சுத்திக்கிட்டு திரியறா, இந்த புள்ள நம்ம குடும்பத்துக்குலாம் செட் ஆக மாட்டாடா, வேணாம்டான்னு சொன்ன கேட்டியா? உன் அப்பன் சொன்னாருன்னு அவளுக்கு தாலியை கட்டி கூட்டியாந்த. இப்ப பாரு. அம்மா, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசினா மாறிடவா போகுது. அவ எத்தனை மணிக்கே எந்திரிச்சு போறா. நீ ஏதாவது செஞ்சு குடுமா, பசிக்குது. அட ஆத்தே, நான் என்னத்த சொல்லுவேன்? என் புள்ள இங்க பசியில கிடக்கு. இவளுக்கு கொரட்டைய பாரு, கொரட்டைய. இவ விடுற கொரட்டை 4 ஊருக்கு கேட்கும் போல இருக்கு. இப்படி அவ எது பண்ணாலும் கேட்காம விட்டுதான்டா இந்த நிலைமை. அவளை அப்பவே சோத்தாக்கடி, குழம்பு வைடி, சேலையை கட்டடின்னு அதட்டி இருந்தினா அவளும் ஒரு பொம்பளை கணக்கா இருந்திருப்பா. நான் சொல்றத எங்க கேக்குறீங்க? செத்த நேரம் இருப்பா, இட்லி அவிச்சு தக்காளி சட்னி வச்சு எடுத்துட்டு வரேன். சிம்ரன், சிம்ரன், என்னடி கொரட்டிய விரட்டியா விட்டுட்டு இருக்கிற? எந்திரி சிம்ரன், மணி 9 ஆகுது பாரு. அம்மா வேற திட்டிட்டு போறாங்க. ஏங்க அப்படி பாதி ராத்திரில எழுப்பிட்டு இருக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. அடியே, பாதி ராத்திரியா? மணி 9 ஆகுதுடி. நீ விடுற கொரட்டையில பக்கத்துல புள்ள கூட பயந்து எந்திரிச்சிரும் போல இருக்கு. ஏங்க அப்படி பண்றீங்க? இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே, டயர்டா இருக்குங்க, தூங்க விடுங்க.
அம்மா இட்லி வச்சு சட்னி வச்சு எடுத்துட்டு வரேன்னுச்சு. எந்திரிச்சு சாப்பிட்டாச்சும் படுமா. நீ தூங்கவும் புள்ளையும் எந்திரிக்காம தூங்கிட்டே இருக்கு. எந்திரிச்சு அவளையாவது சாப்பிட வைடி. பூமாரி, பூமாரி, எந்திரிமா. இட்லியும் தக்காளி சட்னியுமா? எங்க எங்கங்க? ஏண்டி பறக்கற? இப்பதான் செஞ்சுட்டு வர போயிருக்காங்க. அதுக்குள்ள எதுக்குங்க எழுப்புறீங்க? இட்லி வந்ததுக்கு அப்புறம் எழுப்புங்க. சின்னத்தர இந்தாப்பா, பசிக்குது, நல்லா சாப்பிடு. என்ன வேண்டாம் அவளுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, டயர்டா இருக்குதான், கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்ப சொன்னா. இருக்கும்டா டயர்டு. என்ன பண்ணுவா பாவம், பொழுதுக்கும் வயல்ல வேலை செஞ்சுட்டு வரான்ல. ஏ பூமாரி, உன் அம்மா தான் ஒரு விவஸ்தை கட்டவ. அவளை கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டு அவ பழக்க வழக்கத்தை எடுத்துக்காதடி. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? வேண்டா வெறுப்பா பிள்ளை பத்து காண்டாமிருகம்னு பேர் வச்சாகலாம். அத்தை மாமியார சொல்லவே இல்ல உங்களுக்கு காண்டாமிருகம்னா பேர் வச்சாங்க. அந்த பேரு நல்லாத்தானே இருக்கு. அப்புறம் யாரும் உங்களுக்கு அலமேலுன்னு மாத்தி வச்சது? அத்தை மாமியார எவ்வளோ பெரிய பேர் வச்சாலும் சரி, இல்ல சின்ன பேரா வச்சாலும் சரி, அதையும் சுருக்கி சின்னதா ஷார்ட்டா கூப்பிடுறதா இப்ப இருக்கிற ஃபேஷன். நம்ம சினிமா நடிகை ஜோதிகாவை பாருங்க, 3 எழுத்து தான். அதையும் சின்னதா சுருக்கி ஜோ, எவ்வளோ அழகா இருக்கு. நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை எவ்வளோ அழகா சுருக்கி நயன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் சிலம்பரசனை கூட சுருக்கி சிம்புன்னு கூப்பிடுறாங்க. அட அதெல்லாம் விடுங்க அத்தை மாமியார. நான் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன அழகா கியூட்டா ஸ்வீட்டா சிம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. இப்படி உங்க பேரை எந்த வகையிலயாவது சுருக்க முடியுதா? அல மேலு, என்னத்தா அல மேலு? இதை எங்க போய் எப்படி சுருக்கிறது? பேசாம காண்டா மிருகம்னே வச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் உங்க பேரை சுருக்கி மிருகம் மிருகம்னு கூப்பிட்டுருப்பாங்க. நான் கூட அத்தை மிருகம் வருது அத்தை மிருகம் போகுதுன்னு சொல்லியிருப்பேன். யா மாமியார பேரை மாத்துனீங்க, போங்க மாமியார. பேசுவடி, நீ பேசுவ. பெரத்தில இருந்து பொண்ணு எடுத்திருந்தா மாமியாராச்சேன்னு ஒரு பயம் இருந்திருக்கும், ஒரு மரியாதை இருந்திருக்கும். என் நாத்தனா மாவளாச்சே, சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு உன்னை கொண்டாந்து வச்சிருக்கேன் பாரு. நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. மிருகம்னு கூப்பிடுவாளாமே, என்ன ஏத்தம் இவளுக்கு? ஏண்டி உன் வாயை வச்சுக்கிட்டு கம்முனே இருக்க மாட்டியா? ஏதாவது ஒரு 7:30 இழுத்துக்கிட்டே தான் இருப்பியா? இது என்ன வம்பா போச்சு? நான் என்னங்க பண்ணேன்? நானா பேர் வச்சேன்? உங்க அம்மா தானே சொன்னாங்க காண்டாமிருகம்னு பேர் வச்சாங்கன்னு. அட இந்த இட்லி தட்டை கொடுங்க, நீங்க போய் வேற போட்டு தர சொல்லி சாப்பிடுங்க. சூடா இட்லி தக்காளி சட்னி செம காம்பினேஷன் இல்ல? இத வாங்கி வதக்குன்னு சாப்பிடுவோம்னு இல்லாம கையில வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, காஞ்சு போயிடாது? இட்லியும் சட்னி செமையா இருக்குங்க. சீக்கிரம் போங்க, தீந்து போயிட போகுது. போய் வாங்கி சாப்பிடுங்க போங்க. ஏண்டி போய் பல்லு விளக்கிட்டு வாடி. அட்லீஸ்ட் வாயை கொப்பளிச்சுட்டாவது வந்து சாப்பிடு. தூங்கி எந்திரிச்ச கையோட பெட்லியே உட்காந்து சாப்பிடுற அறிவில்ல? ஏதாவது நல்ல பழக்கம் இருக்காடி உனக்கு? என்னங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? காலையில எந்திரிச்சது பெட் காஃபி குடிக்கிறாங்களே, பல்லு விளக்கிட்டா குடிக்கிறாங்க? அது நல்ல பழக்கம், இது கெட்ட பழக்கமா? அது பெட் காஃபினா இது பெட் டிஃபனு. நீங்க ஏங்க நான் சாப்பிட்றதே பார்த்துட்டு இருக்கிறீங்க? சீக்கிரம் எந்திரிச்சு போய் இன்னொரு தட்டு வாங்கி சாப்பிடுங்க, எல்லாம் தீந்து போயிரும் சொல்லிட்டேன். இப்பதான் செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க, அதுக்குள்ள தீந்து போகுமா? நான் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன், நீ தான் டயர்டா இருக்கிற, நீ சாப்பிடு. அப்பா ஏங்க இப்படி விவரம் இல்லாம இருக்கிறீங்க? உங்க அம்மா என் மேல இருக்கிற கோவத்துல உங்களுக்கு மட்டும்தான் இட்லி அவிச்சிருக்கோம். இந்தா உங்களுக்கு 4 போட்டு கொடுத்துருச்சு. இந்நேரத்துக்கு அது 4 அது புருஷ 4ன்னு சாப்பிட்டுருப்பாங்க. பூ மாதிரிக்கு 2 எடுத்து வச்சிருப்பாங்க. எனக்கு அங்க எதுவுமே இருக்காது. இதுக்கு மேல நான் எந்திரிச்சு போய் இட்லி அவிச்சு சட்னி அரைச்சு யாருங்க இத்தனை வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறது? அதனாலதான் நான் உங்க இட்லி வாங்கிக்கிட்டேன். சோ சாரி. என்னை இப்படி வெறிச்சு பார்க்காம சீக்கிரம் போங்கங்க, உங்களுக்கு இட்லி இல்லாம போயிட போகுது. பூமாரி, உன்னை பார்க்க வச்சுக்கிட்டே சாப்பிட்டா அம்மாவுக்கு வயிறு வலிக்கும்டா. இந்தா 2 வாய் வாங்கிக்க. போமா, பாட்டிக்கு காண்டாமிருகம்னு வச்சதுக்கு பதிலா உனக்கு வச்சிருக்கலாம். ஏண்டி அப்படி சொல்ற? மிருகம் தான் பல்லு விளக்காம திங்கும்.